ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கடந்த காலங்களை பற்றி படிக்கும் பொழுது, அதுவும் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆட்சிகள், போர்கள், வெளிநாட்டவர்களுடைய படையெடுப்பு, வெளிநாட்டவர்களின் வருகை போன்ற நிகழ்வுகளின் ஆண்டுகள் பற்றிய ஒரே மாதிரியான தகவல்கள் பொதுவாக கிடைக்கிறதில்ல. ஒரு புத்தகத்திலையும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி தகவல் இருக்குது. ஆகையினால் நீங்கள் எந்த பாட புத்தகத்தை படிக்கிறீங்களோ, எந்த சிலபஸில் படிக்கிறீங்களோ, அந்த பாட புத்தகத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அதோடு ஒப்பிட்டு பார்த்து எது சரியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. வாங்க இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது சுமார் கிமு 3250 ஆண்டிலிருந்து கிமு 2750 ஆண்டு வரை சிந்து நதி கரையில் வளர்ந்த ஒரு நாகரிகம் அப்படிங்கிறது சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறடைய கருத்து. அவர் இந்த கருத்தை கிபி 1931 முன்மொழிகிறார். அதே கருத்தை பெர்சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் 1956 கிபியில் ரேடியோ கார்பன் டேட்ஸ் மெத்தடில் கணித்து இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட காலகட்டம் கிமு 2000 கிமு 1500 வரைன்னு குறிப்பிடுறாரு. அடுத்தது டிபி அகர்வால் அப்படிங்கிற ஒருத்தர் கிபி 1964 தன்னோட கருத்தை வெளியிடும் பொழுது இந்த சிந்து சமவெளி நாகரிகமானது கிமு 2300 கிமு 1750 வரை நிலவிய நாகரிகம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஆக 3 பேர் செய்கிற தனித்தனி ஆராய்ச்சிகளில் ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ நீங்கள் படிக்கிற புத்தகத்தில் எந்த ஆண்டு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தெளிவுபடுத்திக்கிங்க. அடுத்தது முன்வேத காலத்தோட பீரியட் அப்படிங்கிறது கிமு 2000 கிமு 1000 வரைக்கும் அப்படின்னு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோட பழைய பாடத்திட்டத்தில் 9வது வரலாற்று புத்தகத்தில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு பாடத்திட்டத்தில் 11ஆம் வகுப்பு வரலாற்று புத்தகத்தில் இந்த காலத்தை மாற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது முன்வேத காலம் அப்படிங்கிறது கிமு 1500 கிமு 1000 வரைக்கும் அப்படின்னு 11வது புக்கில் இருக்குது. இதுவும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோட சிலபஸ் தான். அடுத்தது பின்வேத காலம் அப்படிங்கிறது கிமு 1000 கிமு 600 வரைக்கும் அப்படின்னு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோட பழைய சிலபஸ்க்கான 9th புக்கில் இருக்குது. 11th புக்லேயும் அதுதான் இருக்குது. இதே போல் மன்னர்கள் ஆண்ட ஆண்டு காலங்கள் சில இடங்களில் அங்கங்கே மாறுபட்டிருக்கு. இந்த மாறுபாடுங்கிறது மிகப்பெரிய அளவில் இல்லைன்னாலும் கொஞ்சம் மாறுபாடு இருக்கத்தான் செய்யுது. ஒரு 25-30 ஆண்டுகள் முன்பு இருக்கத்தான் செய்யுது. ஆகையினால் நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகத்தில் என்ன இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அதை நினைவில் வச்சுக்கிங்க. இப்போ அடுத்த பாயிண்ட்டை பார்ப்போம். வர்த்தமான மகாவீரர், அதாவது சமண சமயத்தை பெரிய அளவில் பரப்பினவர், தீர்த்தங்கரர்கள் அப்படிம்போம். அதில் 24வது தீர்த்தங்கரர் தான் வர்த்தமான மகாவீரர். இவருடைய வாழ்நாள் காலம் அப்படிங்கிறது பிசி 539 பிசி 467 வரைக்கும். ஆக அவர் வாழ்ந்த மொத்த காலம் 72 வருஷம். அவர் பிறந்தது வைஷாலி நகருக்கு பக்கத்தில் குந்தக் கிராமம் அப்படிங்கிற இடம். அவர் தன்னோட 72வது வயசில் பவபுரிங்கிற இடத்துல இறந்து போகிறாரு. அந்த பவபுரி அப்படிங்கிறது ராஜகிரிக்கு பக்கத்தில் இருக்குது. அடுத்தது கௌதம புத்தர். அவருடைய இயற்பெயர் சித்தார்த்தர். புத்த மதத்தை அவர் தான் உருவாக்குனவர். அவருடைய வாழ்நாள் காலம் அப்படிங்கிறது கிமு 567 கிமு 487 வரைக்கும். அதாவது அவர் வாழ்ந்த காலம் சுமார் 80 ஆண்டுகள். நேபாளத்தில் கபிலவஸ்து அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் லும்பினி வனம் அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர். அவர் இறந்தது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குஷிநகருங்கிற இடத்துல. அடுத்த பாயிண்ட்டு, இந்த கிமு 5-6ஆம் நூற்றாண்டுகள் வாக்கில் இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், அதாவது சமண சமயம், புத்த சமயம் இதெல்லாம் உருவாகுது. இதே காலகட்டத்தில் வட இந்தியாவில் மகாஜன மதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 16 நாடுகள், அதில் குடியாட்சி முடியாட்சி ரெண்டுமே இருக்குது. இந்த நாடுகள் ஆங்காங்கே நிறைய உருவாக்கப்பட்டு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் பிரத்யோதா மரபு அப்படின்னு ஒரு மரபு இருக்குது. அந்த மரபு தொடர்பான துல்லியமான ஆண்டுகள் சரியாக கிடைக்கல.
ஆனால் அந்த மரபு கிமு 544 வரை கோசல நாட்டை ஆண்டிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு அந்த பின்வேத கால முடிவில் வரக்கூடியது. இந்த பிரத்யோதா மரபுக்கு அப்புறம் ஆரியங்க மரபுன்னு சொல்லிட்டு ஒரு மரபு மத நாட்டை ஆட்சி செய்து, இந்த ஆரியங்க மரபோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது கிமு 544 கிமு 413 வரை. இந்த மரபை தோற்றுவித்தவர் பேர் பாட்டியா. இவரோட பையன்தான் பிம்பிசாரர். பிம்பிசாரோடைய ஆட்சி காலம் கிமு 544 கிமு 492 வரை. இதில் உங்களுக்கு ஸ்டேட் போர்டு புக்லேயே நம்ம பார்க்கும் பொழுது 9th புக்கில் ஒரு மாதிரி இருக்குது, 11th புக்கில் ஒரு மாதிரியாக இருக்குது. பிம்பிசாரருக்கு அப்புறம் அவருடைய பையன் அஜாதசத்ரு ஆட்சிக்கு வராரு. அஜாதசத்ரு அவருடைய தந்தை பிம்பிசாரரையே சிறைப்படுத்தி அவருக்கு மரண தண்டனையும் கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அவர் ஆட்சி செய்கிறாரு. அவருடைய ஆட்சி காலம் கிமு 492 கிமு 460 வரைக்கும். இதே வேறு புக்கில் பார்க்குறப்ப கிமு 494 கிமு 462 கொடுத்துருக்காங்க. அஜாதசத்ருக்கு அப்புறம் உதயணன் ஆட்சிக்கு வராரு. அவருடைய ஆட்சி காலம் கிமு 460 கிமு 444 வரைக்கும். அடுத்தது அனுருத்தர் அப்படிங்கிறவர் ஆட்சி செய்கிறாரு. இவருடைய ஆட்சி காலம் கிமு 444 கிமு 440 வரைக்கும். அனுருத்தருக்கு அப்புறம் ஆட்சி செய்கிற ஒரு பேர் முண்டா. இவருடைய ஆட்சி காலம் கிமு 440 கிமு 437 வரைக்கும். முண்டாவுக்கு அப்புறம் ஆட்சி செய்கிற ஒரு பேர் நாகதாசகர். இவருடைய ஆட்சி காலம் கிமு 437 கிமு 413 வரை. அதுக்கப்புறம் சிசுநாக மரபு தோன்றுது. இந்த மரபை தோற்றுவிக்கிற ஒரு பேர் சிசுநாகர். இவர் இந்த மரபை தோற்றுவிக்கிறது கிமு 412. இவங்களுடைய ஆட்சி காலம் கிமு 413 கிமு 345 வரைக்கும் இருக்குது. சிசுநாகர் முறையான ஆட்சியை தொடங்கிறது கிமு 413. அவருடைய ஆட்சி முடிகிறது கிமு 395. சிசுநாகருக்கு அப்புறம் ஆட்சி செய்கிறது காலசோகர். அந்த காலசோகருடைய ஆட்சி காலமானது கிமு 395 கிமு 367 வரைக்கும். இவரை காக்கவர்மன் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. வெளிநாட்டவர்களுடைய புத்தக குறிப்பில் இவரோட பெயர் சேமதரன் மற்றும் சத்ரௌஜஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. காலசோகருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வரவர் நந்திவர்தனர். இந்த நந்திவர்தனுடைய ஆட்சி காலம் கிமு 367 கிமு 355 வரை. அதுக்கு அடுத்தது ஆட்சி செய்கிறவர் மகாநந்தி அப்படிங்கிறவர். மகாநந்தியோட ஆட்சி காலம் கிமு 355 கிமு 345 வரை. இந்த மகாநந்தியோட பையன்தான் மகாபத்மநந்தர். இந்த மகாபத்மநந்தர் தான் நந்த மரபை தோற்றுவிக்கிறார். அடுத்தது நந்த மரபோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது கிமு 425 கிமு 325 வரை. இந்த ஆட்சி காலம் துல்லியமாக தெரிய வரல அப்படின்னு சில இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இருப்பினும் கிமு 5ஆம் நூற்றாண்டு மற்றும் 4ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இந்த ஆட்சி காலம் இருந்திருக்கும் அப்படின்னு கருதப்படுது. ஆனால் இந்த ஆட்சி காலம் முடியறது கிமு 322. இந்த நந்த மரபோட கடைசி மன்னர் தனநந்தர். இந்த தனநந்தருடைய ஆட்சி காலம் முடிகிற காலகட்டத்தில், அதாவது நந்த மரபு முடிகிற காலகட்டத்தில் மகா அலெக்சாண்டருடைய படையெடுப்பு, அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படிம்போம், அவருடைய படையெடுப்பு வட இந்திய அரசியலில் நிறைய குழப்பங்களை உருவாக்கும். மகா அலெக்சாண்டர் பதவி ஏற்றுக்கிறது கிமு 335. அப்போ ஒரு வயசு 20 தான். மகா அலெக்சாண்டருடைய அப்பா மாசிடோனிய மன்னர் பிலிப்ஸ், அவர் இறந்து போகிறது கிமு 335. அவர் இறந்து போனதுக்கப்புறம் அலெக்சாண்டர் பதவி ஏற்றுப்பார். அதுக்கப்புறம்
ஆசியா மைனர், சிரியா, எகிப்து, பாரசீக பிரதேசங்கள், ஆப்கானிஸ்தான் ஆகிய பகுதிகளை அலெக்சாண்டர் போரிட்டு வெற்றி கொள்கிறாரு. அதுக்கடுத்து இந்தியா நோக்கி படையெடுத்து வராரு. இந்தியாவுக்குள்ளே ஒரு படையெடுத்து வர அந்த சம்பவத்தை தான் நாம் ஹைடாஸ்பஸ் போர் அப்படிம்போம். தட் இஸ் பேட்டில் ஆஃப் ஹைடாஸ்பஸ். இந்த ஹைடாஸ்பஸ் போர் நடக்கிறது பிசி 326. ஜீலம் நதி கரையில் ராஜபுத்திர மன்னர் போரஸோட சண்டை போடுறாரு. சண்டை போட்டு ஜெயிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் போரஸோட வீரத்தை பாராட்டி, அவர் கூட நட்பு பாராட்டி, அவர்கிட்டருந்து வென்ற பகுதியை திரும்ப அவருக்கே விட்டு கொடுத்து மன்னர் போரஸை மகா அலெக்சாண்டர் தன்னோட நண்பராக ஏற்றுக்கிறாரு. அதே சமயத்தில் மகா அலெக்சாண்டர் படையெடுத்து வராருன்னு தெரிஞ்ச உடனே வேறொரு ராஜபுத்திர மன்னராகிய அம்பி அப்படிங்கிறவர் போரிடாமலேயே மகா அலெக்சாண்டருக்கு அடிபணிந்து சரணடைஞ்சிருவார். இந்திய படையெடுப்புக்கு அப்புறம் தன்னோட சொந்த நாட்டுக்கு மகா அலெக்சாண்டர் திரும்பி போகிற வழியில் கிமு 323 தன்னோட 33வது வயதில் இறந்து போகிறாரு. இந்த காலகட்டத்தில் தான் நந்த மரபு வீழ்ச்சி அடையுது. அதுக்கப்புறம் மௌரிய மரபு தன்னுடைய ஆட்சியை மகதத்தில் தொடங்குது. அதை பற்றின ஆண்டு வரிசைகளை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.